welcome to our channel Easy Aviantics. இன்னைக்கு இந்த வீடியோல போன வீடியோட ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். சோ போன வீடியோல முக்கியமான தியரம்ஸ் நிறைய பார்த்தோம் இல்லையா? அது எல்லாமே கண்டிப்பா ஒரு ரீகேப் பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. அது பார்க்காம அது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா தலையும் புரியாது காலும் புரியாது, சரி? அதனால அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா மேல கார்ட்ஸ் நான் அதோட லிங்க் கொடுக்குறேன், அதை வாட்ச் பண்ணிட்டு இதை கண்டினியூ பண்ணுங்க. அப்படி வாட்ச் பண்ணியிருந்தாலும் லைட்டா அந்த நோட்ஸை ரிவைஸ் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. கையில் அந்த நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. பார்த்துட்டு இந்த ஒவ்வொரு ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ண நீங்களும் பேரலா சால்வ் பண்ணுங்க. ஸோ நான் பண்ணி முடிக்க முன்னாடி நீங்கள் சால்வ் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா பிகினர்ஸ்க்காக தான் எப்போவுமே நம்ம மெதுவாக எடுக்கிறது. ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பார்த்துட்டு அதுக்குள்ளே நீங்கள் கடகடன்னு சால்வ் பண்ணி முடிக்க பாருங்க, சரியா? ஓகேவா, கிளியர் ஆச்சு? ஸோ லாஸ்ட்டாக நம்ம 3 ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தேன். ஸோ அதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு கடகடன் இது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நம்ம டீல் பண்ணலாம். ஓகேவா, கிளியர் ஆச்சு? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோஸை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனடியாக அப்டேட் ஆகும். டெலிகிராம் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணியிருக்கிறேன், டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் t power n into e power 8 இல்லையா? ஸோ பார்த்த உடனே உங்களுக்கு என்ன மெத்தடுன்னு சொல்லிட்டு தோணுதுன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ t கூட ஃபங்க்ஷன் அப்படி அந்த மெத்தடும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா e பவர் கூட ஃபங்க்ஷன் அந்த ஷிஃப்டிங் தியரம், ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் தியரம் பார்த்தோம் இல்லையா? இந்த ரெண்டுத்துல எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? ஸோ லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் t power n into function of t ஞாபகம் இருக்கா? கரெக்டாக ஞாபகம் இருக்கா? இந்த டெரிவேட்டிவ் பண்ணுவோம் இல்லையா? கரெக்டாக அந்த மெத்தடும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இப்படி கூட நீங்கள் பார்க்கலாம். லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e பவர் at into f of t ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் தியரம் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி கூட சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ நான் எது ப்ரிஃபர் பண்ணுவேன்னா இந்த மெத்தட் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இந்த மெத்தடுக்கு இந்த ப்ராப்ளமுக்கு இந்த மெத்தடில் சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ நான் செகண்ட் மெத்தட், அதாவது ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் தியரம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e power at into t power n இந்த equation just நான் இப்படி எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ e பவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து எழுதிக்கிறேன். தட் இஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e power at into இந்த ப்ராப்ளம்ல f of t ங்கிறது என்ன? t power n தானே f of t. ஸோ இந்த ஃபார்மேட்ல இருக்கு e power at into f of t. புரியுதா? இதுல a க்கு பதிலா 2 -2 இந்த மாதிரி என்னனாலும் ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். ஜெனரலான ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க, எந்த வேல்யூஸும் கொடுக்காம கேட்டிருக்காங்க, சரியா? ஸோ இதில் f of t யோட வேல்யூ என்ன? f of t யோட வேல்யூ என்ன? t பவர் n, சரியா? சரி, ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் தியரம் படி இதோட ஈக்குவேஷனோட இந்த லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e பவர் at into f of t யோட வேல்யூ என்ன? phi ஆஃப் இந்த பாசிட்டிவ் வந்ததுனால s மைனஸ் a ன்னு சொல்லிட்டு வரும். இந்த phi ஆஃப் s ன்றது என்ன? phi ஆஃப் s னா என்னவா? phi ஆஃப் s னா லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of t தான் phi of s, சரியா? இப்போ நான் ஷார்ட்டா எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டீடைலா எப்படி பண்றதுன்னு பார்த்துட்டு ஷார்ட்கட் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்றேன். ஓகேவா? ஸோ phi of s minus a நான் கண்டுபிடிக்கணும், கரெக்டா? ஸோ phi of s னா லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of t. ஸோ ஃபர்ஸ்ட் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of t கண்டுபிடிங்க. லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் f of t என்ன? f of t யோட வேல்யூ என்ன கொடுத்திருக்கிற ப்ராப்ளம்ல t பவர் n இல்லையா? அதுக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் டைரக்ட்டா ஈக்குவேஷன் எழுதிடலாமா? n factorial by s power n plus 1 ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்தோம், கரெக்ட்டா? ஓகேவா? இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் f of t ங்கிறது தான் என்னோட phi of s. பட் எனக்கு என்ன வேணும்? phi of s minus a வேணும், கரெக்ட்டா? phi of s minus a என்ன? phi of s ஈக்குவேஷன்ல s க்கு பதிலா s minus a சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா அதுதான் phi of s minus a, கரெக்ட்டா? அப்ப என்ன எழுதிக்கலாம்? n factorial by s minus a the whole power n plus 1 இப்படி எழுதிக்கலாமா? ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபைனலான ஆன்சர். ஸோ இதை டேரக்டா ஷார்ட்டா எப்படி பண்ணலாம்னு சொல்றேன். இப்போ கொஸ்டின் பார்க்குறீங்க, e பவர் கூட ஒரு ஃபங்க்ஷன் வந்திருக்கு, கரெக்டா? e பவர் at into t பவர் n. உடனே நீங்க என்ன பண்ணிடுறீங்க? e பவர் at வந்துருச்சா? கூட இருக்கிறது தானே ஃபங்க்ஷன், நமக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த ஃபங்க்ஷனுக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிங்க. இப்போ லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் t பவர் n நம்மளுடைய வேல்யூ என்ன? n factorial by s power n plus 1. அதுக்கு பிறகு e பவர்ல பாசிட்டிவ் இருக்கா நெகட்டிவ் இருக்கான்னு பாருங்க. இதுல பாசிட்டிவ் தானே இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணிக்கணும்? s க்கு பதிலா s minus a சப்ஸ்டிட்யூட் பண்ணணும், அவ்வளவுதான். ஏன் நான் மைனஸ் a சப்ஸ்டிட்யூட் பண்றேன்? இங்க பாசிட்டிவ் இருக்கு. ஸோ இங்க பாசிட்டிவ் இருந்ததுன்னா s க்கு பதிலா s minus a சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஸோ இந்த ஸ்டெப் கூட நீங்க நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். டைரக்டா எங்க வந்துக்கலாம்? இந்த ஸ்டெப்புக்கு நீங்க வந்துக்கலாம். புரியுதா? இந்த அளவுக்குலாம் நீங்க பண்ணவே வேண்டாம். புரியறதுக்காக தான் நான் இந்த மெத்தட்ல சொல்றேன். ஓகேவா? ஸோ டைரக்டா e பவர் கூட வந்துச்சுனாலே கூட இருக்கிறதுக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிங்க. அதுல s க்கு பதிலா s plus a ஓ minus a ஓ based on the e power
பாசிட்டிவா நெகட்டிவா அதை பொறுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஓகே, செகண்ட் ப்ராப்ளம் பாருங்க. லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் t into sin 2t. சரி செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் தியரம் அந்த மெத்தட்ல இல்ல. ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் தியரம்னால e பவர் சம்திங் வந்திருக்கும். அது கூட தான் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வந்திருக்கும். கரெக்ட்டா? பட் இங்க அப்படி வரல. சோ பாத்தீங்கனாலே டக்குன்னு படிச்சு என்ன தெரியுது? t கூட ஒரு சம்திங் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வந்திருக்கு இல்லையா? அப்புறம் என்ன மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம்? டெரிவேட்டிவ் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்ட்டா? சோ அத ரைட்டா ரீகேப் பாத்துக்கோங்க. லாப்லாஸ் transform of t into f of t equal to ஞாபகம் இருக்கா என்ன வரும் -1 the whole power n into d power n by ds power n of phi of s. ஞாபகம் இருக்கா? கரெக்ட்டா? இங்க t க்கு பவர் என்ன வந்திருக்கு? 1 தான் வந்திருக்கு. சோ -1 கரெக்ட்டா? சோ மைனஸ் போட்டுக்கோங்க. d பவர் இங்க பவர் 1 தானே? கரெக்ட்டா? சோ d by ds of phi of s. clear ஆச்சா? ஓகேவா? இந்த phi of sங்கிறது என்ன? ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? phi of sங்கிறது லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of t. புரியுதா? ஓகேவா? சோ நான் இதுல இருந்து டைரக்ட்டா நான் எழுதிக்கிறேன் -d by ds of லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of t. ஓகேவா? clear ஆச்சா? ஓகேவா? சோ -d by ds of லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இந்த braces போட்டுக்கிறேன். curly braces போட்டுக்கிறேன். So Laplace transform of f of t. இதுல f of t ங்கிறது என்னப்பா? sin 2t தானே. சோ கொடுத்திருக்கிறதுல f of t ங்கிறது என்ன? sin 2t. கரெக்ட்டா? sin 2t. ஓகே? So Laplace transform of sin 2t. சரியாச்சா? So -d by ds of what is Laplace transform of sin 2t? இது பேசிக்கான ஒரு ட்ரிகோனோமெட்ரிக் ஐடென்டிட்டி தான். அதனால நீங்க கடகடன் சால்வ் பண்ணிடலாம். இதே இது கூட sin 2t into cos 3t அப்படின்னா நான் போன வீடியோல சொன்னேன் இல்லையா? sin of a plus b படிச்சுக்கோங்கப்பா. sin of a minus b cos of அதுல அந்த ஃபார்முலால இருந்து அந்த இதுக்கு டெரைவ் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கரெக்ட்டா? சோ இந்த ப்ராப்ளம்ல எடுத்துட்டீங்கன்னா டைரக்டான ட்ரிகோனோமெட்ரிக் ஐடென்டிட்டி தான். சோ நீங்க டைரக்ட் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். சரியா? So Laplace transform of sin 2t. So ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம ஃபார்முலா பார்த்தோம். sin 18 ஆன வரும் நமக்கு மேல a வரும். கரெக்ட்டா? a யோட வேல்யூ என்ன? 2. கரெக்ட்டா? அப்போ 2 by sin ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன் கிடையாது. நார்மலான sin ஃபங்க்ஷன். சோ டினாமினேட்டர் என்ன வரும் எனக்கு? s² plus a² தான் வரும். கரெக்ட்டா? சோ s² plus a யோட வேல்யூ என்ன? 2. சோ 2 ஸ்கொயர்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 4 ன்னு சொல்லிட்டு வரும். புரியுதா? அடுத்து என்ன பண்ணனும்? d by ds of 2 by s² plus 4. கரெக்ட்டா? சோ இதுக்கு நான் என்ன பண்ணிக்கலாம்? நார்மலான டெரிவேஷன் u by v மெத்தட் டெரிவேஷன் ஞாபகம் இருக்கா? சோ என்ன பண்ணனும்? u by v டெரிவேஷன்னா u by v னா நமக்கு ஃபார்முலா என்ன வரும்? கீழ v² வரும். மேல vu dash minus uv dash இல்லையா? சோ இத நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் பாருங்க. minus d by ds of கரெக்ட்டா? சோ டினாமினேட்டர்ல v² ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். s² plus 4 d whole square. கரெக்ட்டா? மேல என்ன வரும்? v into u dash. சோ v ல என்ன இருக்கு? s² plus 4 இல்லையா? u dash. சோ u னா என்ன? 2 தானே. சோ 2 டெரிவேட் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு என்ன வரும்? 0 வருமா? சோ அந்த டேர்ம் என்டையர்லி 0 ஆயிருமா? minus u into v dash. u ல என்ன இருக்கு? 2 இருக்கா? ஓகேவா? v dash அதாவது இதுதானே v. சோ இத நீங்க டெரைவ் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு என்ன வரும்? இத டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 2s. ஓகேவா? clear ஆச்சா? 2s இந்த வேல்யூவை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 0 வந்துரும். கரெக்ட்டா? சோ ஓவராலா ஃபர்ஸ்ட் டேர்ம் 0 ஆயிரும். நெக்ஸ்ட் டேர்ம் என்ன வரும்? -4s by s² plus 4 d whole square. இதுதான் உங்களுடைய ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? ஓகே, தேர்ட் ப்ராப்ளம் பாருங்க. போன பிராக்டிஸ் ப்ராப்ளம்ல தேர்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்திருக்கேன்? லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e power -at into cos bt இல்லையா? சோ இது நீங்க ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ல நம்ம நீட்டா பொறுமையா பண்ணிட்டோம் இல்லையா? அப்ப தேர்ட் ப்ராப்ளம்ல ஷார்ட்கட் யூஸ் பண்ணி கடகடன் பண்ண முடியுதான்னு செக் பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன மெத்தட்ல கொடுத்திருக்காங்க? e பவர் கூட தான் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன். சோ ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் தியரம் யூஸ் பண்ணிக்கலாமா? சோ நான் ஸ்பீடா பண்றேன். லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் cos bt. இப்ப மேல என்ன வரும்? s வரும் டிவைடட் பை கீழ என்ன வரும்? s² plus a² வரும். கரெக்ட்டா? சோ s² plus a க்கு பதிலா என்ன கொடுத்திருக்காங்க? b கொடுத்திருக்காங்க. சோ plus b². கரெக்ட்டா? இதுதான் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of t. நான் என்ன பண்ணனும்? at s equal to s minus a. இந்த வேல்யூ at s equal to இங்க மைனஸ்ல இருக்கு. கரெக்ட்டா? சோ நான் என்ன பண்ணனும்? இங்கனா s க்கு பதிலா s plus a சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். சோ ஃபைனலா ஆன்சர் என்ன வரும்? s plus a by s plus a the whole square minus plus b². ஓகேவா? இதோட ஆன்சர். சோ நீங்க பெருசா ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணனும் கிடையாது. கடகடன் b பவர் கூட வந்துச்சுனா ஸ்பீடா ரெண்டு ஸ்டெப்ல நீங்க முடிச்சுக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் ஃபோர்த் ப்ராப்ளம் பாருங்க. ஃபைண்ட் தி லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் g of t equal to equation கொடுத்திருக்காங்க.
ஸோ இது பார்த்தோன்னா நமக்கு தெரியுது இது என்ன மெத்தட், செகண்ட் ஷிஃப்டிங் தியரம் படிச்சோம் கரெக்டா. g of t க்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க, அதுவும் எந்த மாதிரி இருக்கணும்னு சொன்னா f of t minus a கரெக்டா. இதுதான் அந்த ஃபங்க்ஷன், அதாவது cos of t தான் அதோட ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். t minus a இந்த ஏங்கிறது தான் நம்மளுடைய 2π/3 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்க எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தோம். செகண்ட் ஷிஃப்டிங் தியரம் அந்த வீடியோ வாட்ச் பண்ணிட்டீங்கன்னா லைட்டர் ரீகேப் பார்த்துக்கோங்க. சரி, அப்புறம் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் g of t கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஜென்ரலா லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா என்னன்னு யோசிச்சு பாருங்க. integral 0 to infinity e power minus st f of t dt. இதுதானே நமக்கு லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா கரெக்டா. இதுல லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of t இருந்ததுன்னா நீங்க f of t போடுவோம் கரெக்டா. இங்க நமக்கு என்ன இருக்கு, g of t இருக்கு இல்லையா. அப்ப f of t க்கு பதிலா என்ன எழுதிக்கலாம், கேபிட்டல் g of t இப்படி எழுதிக்கலாமா. ஓகேவா, கரெக்டா. இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த இன்டகிரேஷன் நான் பிரிச்சுக்கலாம். அதாவது 0 to infinity கொடுத்துட்டாங்க. g of t ஓட லிமிட் நமக்கு ஆல்ரெடி ப்ராப்ளம்ல கொடுத்துட்டாங்க. அதனால நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த லிமிட் இதெல்லாம் நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஓகேவா. t less than 2π/3 less than 2π/3 that is 0 ல இருந்து 2π/3 வரைக்கும் என்னுடைய g of t ஓட வேல்யூ என்ன, 0. ஸோ என்டையரா நான் என்ன எழுதிக்கலாம், e power minus st into g of t ஓட வேல்யூ 0 into dt இப்படி எழுதிக்கலாமா. ஓகேவா. ஸோ பிளஸ் அடுத்த லிமிட் என்ன, 2π/3 ல இருந்து கரெக்டா t greater than 2π/3. அப்போ 2π/3 ல இருந்து இன்ஃபினிட்டி வரை என்னோட வேல்யூ என்ன, e power minus st into g of t ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, cos of t minus 2π/3 dt. ஓகேவா. இது ப்ராப்ளம்ல கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இந்த டேர்ம் என்டையரா இந்த டேர்ம் நான் என்ன பண்ணிக்கலாம், 0 போட்டுக்கலாமா. ஓகேவா. இந்த டேர்ம் அப்படியே நமக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ ஓவராலாக நமக்கு என்ன ஆன்சர் வரும், இந்த ஆன்சர் தான் நமக்கு வந்துருக்கும் கரெக்டா. இந்த ப்ராப்ளம்ல பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டெப் நமக்கு என்ன வந்துருக்கு, cos of t minus 2π/3 இந்த மாதிரி வந்துருக்கு கரெக்டா. இந்த இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, put t minus 2π/3 equal to x. நான் இப்போ என்ன பண்ணிக்கிட்டேன், அந்த t minus 2π/3 நான் ஈஸியா பண்றதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன், அதை x ன்னு ஒரு வேரியபிளுக்கு அசியூம் பண்ணிட்டேன். அவ்வளவுதான். இது xங்கிறது சும்மா ஒரு சாதா ஒரு டம்மி வேரியபிள் தான். சரியா. நீங்க x க்கு பதிலா வேற ஏதாவது கூட நீங்க கொடுத்துக்கலாம், a o b எதனால நீங்க கொடுத்துக்கலாம். சரியா. ஓகே. இப்போ இப்படி சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஃபைனலா உங்களுக்கு என்ன வரும் செக் பண்ணுங்க. integral 2π/3 to infinity e power minus s into இந்த t க்கு பதிலா இந்த எல்லா tயும் நான் என்னவா மாத்த போறேன், x ன்னு இன்னொரு டம்மி வேரியபிளுக்கு நான் மாத்த போறேன் கரெக்ட்டா. அப்ப இந்த t க்கு பதிலா என்ன எழுதிக்கலாம், x plus 2π/3 எழுதிக்கலாமா. x plus 2π/3. so e power x plus 2π/3 into cos of t க்கு பதிலா என்ன எழுதிக்கலாம், x plus 2π/3 எழுதிக்கலாமா, minus 2π/3 into dt. இதுல இருந்து dt கண்டுபிடிக்கலாமா. dt equal to dx கரெக்ட்டா. இந்த ஈக்குவேஷன்ல தான் என்ன எழுதிக்கலாம், dt equal to dx. அப்ப இந்த dt க்கு பதிலா என்ன எழுதிக்கலாம், dx ன்னு எழுதிக்கலாமா. கிளியர் ஆச்சா. ஓகேவா. சோ அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா இது ஜஸ்ட் நீங்க மல்டிப்ளை பண்ணுங்க. integral 2π/3 to infinity e power minus sx into e power minus 2π/3 into s. ஜஸ்ட் நான் அதை மல்டிப்ளை பண்ணி உள்ள இருக்கிறத ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் e பவர் a into e பவர் b தானே, e பவர் a plus b அந்த மாதிரி நான் அதை பிரிச்சுக்கிறேன். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. into cos of 2π/3 minus 2π/3 கேன்சல் ஆயிடும். ஸோ cos x into dx. ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, e பவர் minus 2π/3s அப்படி வெளியில் எடுத்துடலாமா. ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு x தான் நான் பண்ண போகிறேன், இதில் எக்ஸுங்கிற டேர்மே இல்லை கரெக்டா. ஸோ நான் என்ன பண்ணிக்கலாம், integral இதை நான் அப்படியே வெளியில் எடுத்துக்கிறேன். ஓகேவா. அப்படி வெளியில் எடுத்துக்கிட்டேன்னா e power minus 2π/3 into s integral 0 to infinity, okay, 0 to infinity e power minus sx into cos x into dx. ஓகேவா. கிளியர் ஆச்சா. இப்போ இந்த ஈக்குவேஷன் என்னன்னு யோசிச்சு பாருங்க. integral 0 to infinity e power minus st cos t dt. இப்படி வந்ததுன்னா என்ன ஆன்சர், லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா தானே. லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா என்ன ஞாபகம் இருக்கா, e power minus st f of t dt கரெக்ட்டா. g of t போட்டுக்கோனே f of t dt அதுதானே லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of t ஓட ஃபார்முலா. அப்ப இதுல என்ன இருக்கு, e power minus sx, t க்கு பதிலா x இருக்கு, f of t க்கு பதிலா cos x இருக்கு, dt க்கு பதிலா dx இருக்கு. அவ்வளவுதான். சோ இத நான் ஓவராலா நான் இதை எப்படி எழுதிக்கலாம்ப்பா, ஓவராலா நான் இதை எப்படி எழுதிக்கலாம்,
ஓவராலா இந்த ஈக்குவேஷன் என்ன எழுதிக்கலாம் e power minus 2 pi by 3 into s. இந்த ஓவராலா இந்த ஈக்குவேஷன் என்ன எழுதிக்கலாம் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் cos x. இந்த மாதிரி எடுத்துக்கலாமா okay Laplace transform of cos x. So what is Laplace transform of cos x? E power minus 2 pi by 3 into s. So Laplace transform of cos at ஓட equation என்ன நமக்கு s by s square plus a square. கரெக்ட்டா அதே மாதிரி இப்போ cos x னா இதோட equation ஆன்சர் நமக்கு என்ன வரும் s by s square plus இங்க a ஓட வேல்யூ நமக்கு என்ன 1 தானே கரெக்ட்டா so s square plus so ஃபைனலா okay last problem பாருங்க Laplace transform of 1 minus e power t by t. இது என்ன மெத்தட் ஞாபகம் இருக்கா so t நியூமரேட்டர்ல இருந்ததுனா டெரிவேட்டிவ் மெத்தட் கரெக்ட்டா டிஃபரன்ஷியேட் பண்றக்கூடிய அந்த மெத்தட். இது t டினாமினேட்டர் இருந்ததுனா இன்டெகிரல் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் கரெக்ட்டா so ஃபார்முலா ஞாபகம் இருக்கா so Laplace transform of 1 by t into f of t இருந்துச்சு அப்படினா ஃபார்முலா நமக்கு என்ன வரும் ஞாபகம் இருக்கா யோசிச்சு பாருங்க integral s to infinity phi of s ds கரெக்ட்டா அந்த phi ds கரெக்ட்டா அந்த phi of s னா என்ன பண்ணனும் அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன பண்ணனும் இன்டகிரேட் பண்ணனும் கரெக்ட்டா சோ டைரக்ட்டா நம்ம சால்வ் பண்ணிடலாமா சோ Laplace transform of 1 minus e power t by t equal to integral s to infinity phi of s னா என்னப்பா Laplace transform of f of t தான phi of s சோ அத நான் அப்படியே எழுதிக்கிறேன் Laplace transform of f of t into ds ஓகேவா so integral s to infinity Laplace transform of f of t. இதுல f of t ங்கிறது என்னப்பா வந்தது 1 by t into f of t. அதுதானே நம்மளுடைய ஃபார்மட் கரெக்ட்டா f of t க்கு பதிலா என்ன இருக்கு 1 minus e power t ஓகேவா அப்ப Laplace transform of 1 minus e power t into ds கரெக்ட்டா so integral s to infinity Laplace transform of 1 minus Laplace transform of e power t into ds கரெக்ட்டா so integral s to infinity Laplace transform of 1 னா நமக்கு என்ன வரும் 1 by s தானே வரும் so 1 by s minus Laplace transform of e power at ஃபார்முலா ஞாபகம் இருக்கா so Laplace transform of e power t னா என்ன வரும் நமக்கு 1 by பாசிட்டிவ் வந்திருக்கு so கீழ நமக்கு என்ன வரும் நெகட்டிவ் s minus a தானே a க்கு பதிலா 1 இருக்கு so s minus 1 ஓகேவா into ds ஓகேவா ஓகே so இது அகைன் நான் பிரிச்சேன் அப்படினா எனக்கு என்ன வரும் integral s to infinity 1 by s ds minus integral s to infinity 1 by s minus 1 into ds. So integral 1 by s ds னா என்ன ஏதாவது ஹிண்ட் இருக்கா ஏதாவது க்ளூ இருக்கா சோ கீழ டினாமினேட்டர்ல இருக்கக்கூடியதுக்கு டிஃபரன்ஷியேஷன் நியூமரேட்டர்ல இருந்ததுனா நம்ம என்ன எழுதிக்கலாம் log of the denominator ன்னு எழுதிக்கலாம் கரெக்ட்டா படிச்சிருக்கீங்க ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க கரெக்ட்டா ஓகேவா சோ டினாமினேட்டர் என்ன இருக்கு s இருக்கு s ஓட டிஃபரன்ஷியேஷன் தானே ds அதுதானே நியூமரேட்டர்ல இருக்கு சோ இந்த வேல்யூ நான் என்ன எழுதிக்கலாம் log s இப்படி எழுதிக்கலாமா ஓகேவா log s over the limit s to infinity இந்த மாதிரி எழுதிக்கலாமா மைனஸ் கீழ அதே மாதிரி கீழ டினாமினேட்டர்ல s minus 1 இருக்கு சோ அதோட டிஃபரன்ஷியேஷன் தானே மேல இருக்கு s ஓட டிஃபரன்ஷியேஷன் ds 1 ஓட டிஃபரன்ஷியேஷன் நமக்கு 0 சோ இதையும் நான் என்ன எழுதிக்கலாம் log of the denominator that is log of s minus 1 over the limit s to infinity இந்த மாதிரி எழுதிக்கலாமா கரெக்ட்டா சோ ஓவராலா நான் இந்த log s minus log s plus 1 இத நான் ஓவராலா நான் என்ன எழுதிக்கலாம்ப்பா ஓவராலா நான் எப்படி எழுதிக்கிறேன் ஓகேவா equal to log s minus log s minus 1 over the limit s to infinity இந்த மாதிரி நான் எழுதிக்கலாமா கரெக்ட்டா சோ log s minus log a minus log b னா log a by b ன்னு எழுதிக்கலாமா சோ இந்த வேல்யூ நான் எப்படி எழுதிக்கலாமா log s by s minus 1 இப்படி எழுதிக்கலாமா கரெக்ட்டா log s by s minus 1 இப்படி எழுதிக்கலாமா ஓகேவா அடுத்து log இந்த s நான் வெளியில எடுத்துக்கிறேன் இந்த s நான் வெளியில எடுத்தேன் அப்படினா 1 minus 1 by s ன்னு வருமா சோ இந்த s கேன்சல் ஆகுமா over the limit s to infinity இத நான் ஏன் எடுத்தேன் அப்படினா நீங்க அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் போடிங்கனா infinity by infinity உங்களுக்கு வந்துரும் சோ அது IDF கேஸ்ல போயிடும் கண்டுபிடிக்க முடியாது சோ அதனால நான் என்ன பண்றேன் இந்த s நான் டினாமினேட்டருக்கு கொண்டு போக ட்ரை பண்றேன் சோ கீழ இருக்கக்கூடிய s நான் வெளியில எடுத்தேன்னா மேலே கீழ கேன்சல் ஆயிருமா அதுக்கு பிறகு நீங்க infinity சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க log of 1 by 1 minus 1 by infinity னா 1 by infinity 0 வருமா 1 minus 0 னா நமக்கு 1 வருமா so log 1 ஓட வேல்யூ நமக்கு என்ன 0 தானே so log 1 ஓட வேல்யூ நமக்கு என்ன வரும் 0 அப்படினு சொல்லிட்டு வரும் கரெக்ட்டா மைனஸ்
அடுத்தது s சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. ஆல்ரெடி s ல தான் இருக்கு. சோ s க்கு பதிலா s சப்ஸ்டிட் பண்ண போறோம். அவ்வளவுதான். சோ minus log of 1 by 1 minus 1 by s. இது நீங்க LCM எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? log of s by கரெக்ட்டா s by s minus 1 அப்படின்னு சொல்லிட்டு வரும். கரெக்ட்டா? log of s by s minus 1. இது நீங்க என்ன எழுதிக்கலாம்? minus log of s by s minus 1. So overall நீங்க இந்த ஆன்சர் என்ன எழுதிக்கலாம்? log of s by s minus 1 the whole power minus 1. இப்படிதானே வரும். கரெக்ட்டா? சோ இத என்ன எழுதிக்கலாம்? log of s minus 1 by s ன்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். So s by s minus 1 the whole power minus 1 நீங்க என்ன எழுதிக்கலாம்? s minus 1 by s ன்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். ஓகேவா? சோ ஃபைனலா இதுதான் உங்களுடைய ஆன்சர். ஓகேவா? ஸோ லாஸ்ட்டாக அந்த ஓவராலாக அந்த 2 வீடியோ முடிச்சுட்டு இந்த 3 ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e பவர் மைனஸ் டி இன்டூ டி பவர் 9 என்ன ஆன்சர்னு சொல்லிட்டு பாருங்கள். அடுத்தது லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி இன்டூ e பவர் மைனஸ் 2t இன்டூ சைன் டி. இது என்ன ஆன்சர் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 3 ஃபங்க்ஷன் வந்திருக்கு. நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. டி கூட வந்திருக்கு. கரெக்டாக? அப்போ டீயை நீங்கள் தனியாக வெளியில் எடுத்துட்டு e பவர் மைனஸ் 2t இன்டூ சைன் டி அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிங்க. ஓகேவா? நீங்கள் ப்ராப்ளம் போட்டு பாருங்கள். இல்லை ஏதாவது டிஃபிகல்ட்டி இருந்ததுன்னா டெலகிராம் குரூப்பில் கமெண்ட் பண்ணுங்க. இல்லை நம்ம வீடியோஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ 3வது ப்ராப்ளம் பாருங்க. இன்டெக்ரல் 0 to infinity e பவர் மைனஸ் டி இன்டூ காஸ் டி டிடி. இதை நான் இன்டெக்ரல் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. ஃபார்முலாவே லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்னாலே இந்த இன்டெக்ரல் ஃபார்மேட்டில் தானே இருக்குது. ஸோ இதை லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் ஃபஸ்ட்டு எழுத ட்ரை பண்ணுங்க. எழுதிட்டு அதுக்கு பிறகு என்ன ஃபார்மேட்டில் என்ன தியரம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிங்க. சரியா? இந்த 3 ப்ராப்ளமுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. டெலகிராம் குரூப்லேயும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். குரூப்பாக டிஸ்கஸ் பண்ணி படிங்க. மறக்காமல் நம்ம சேனல் ஈஸியாக ட்ரிக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.